என்னன்னா மேடைக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார். ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன், நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில். சார் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஆனால் லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டே பண்ண லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை, அவ்வளோ பெரிய டைரக்டரு. சார் அதெல்லாம் பெரிய மேட்ரா சார் அப்படின்னு தூக்குனா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னேன். அது ஷோர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு, ஷோர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், அந்த கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் மச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னா சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வர்றார் ராம் சார். வந்த உடனே சிவா கலெக்டிங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. அது நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ எதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கலன்னு நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஸோ உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சார் திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் அவர்கிட்ட. எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேற பயமாக இருக்குது. அவன் வேற அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டீங்களா, அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்கறதா இவன் திட்டுறதா, அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி நான். ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன். ஓடி வந்தார். சார் ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் எப்பவுமே ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா, சென்னை 22 கட்டுரை தமிழ் ஒரே டைம் தான் வந்தது. அதுலேருந்தே படம் பண்ணனாரு. நானும் அதை நம்பிட்டேன், என்னை எவ்வளோ நம்புறது எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஒரு நாள் இது ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்தேங்க. கூப்பிட்டாரு. சார் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 28 காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்துருங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 மினிட்ஸ். நமக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு. என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா, ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது. 2 இல்லை 3 நிமிஷமாக வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 more வேறு போய்ட்டு வரப்பட்டு. அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்க, அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட்
இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறையா பண்ணணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான், பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தேட்டர் உள்ளே சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தா வச்சுங்களேன், அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவர் அசட். இன்றைக்கி வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச். நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க அண்ட் உங்கள் கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசெண்டாக சொல்ல வந்து. நிச்சயமாக சார், ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்து போ. இந்த படம் நான் ராம் சாருக்கும் சொல்லியிருக்கேன். இது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்து போ. ஸோ நீங்கள் ராம் சாரையும் பார்க்கலாம், அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்து போ. அண்ட் இது ராம் சாருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும். ராம் சாருக்கு வந்து பறந்து போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் த பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் அவங்ககிட்ட அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னா, அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளோ மொக்கையாக ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், நான் 36 பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல் ஒன்று கேட்டோடனே எனக்கு என்ன வருத்தம்னா, இதுவே எப்படின்னா அந்த 101 ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்ட். இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறாங்க இங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம் அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் பண்ணல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். these 3 people and அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார். ஏன்னா பையனை தேடணும், அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருந்தார். சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலரில் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக, என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவற வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோடினாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days. பட் ஷி டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும், கேட்க தான் முடியும் இல்லையா. அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா, அந்த சட்டத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இந்த ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டேன். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினேன்னா ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா, நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ணாமல் நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக
இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம இந்த படம் நல்லா வரணுங்கிற ஆஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன அது 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார், நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா, மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர், ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். பறந்து போ எங்கள் படம் தான். ராமோட எல்லா படமும் என் படம், என்னோட எல்லா படமும் ராமோட படம். ஸோ தனஞ்சய் சார், ஜூலை 4 எங்கள் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபஸ்ட்டு ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகனாக பேசிடுறேன். இன்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பண்ணி வச்சிருக்க. ஐம் ஸோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், த inimitable கார்கி. ஸோ அவர் வந்து இஸ் அ வேர்ட் ஸ்மித். அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும், கையில் பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பித்தார்னா நிற்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் த அல்டிமேட் ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ். அண்ட் நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் எந்த படத்தையுமே ஈஸியாக முடிக்க மாட்டார். வெற்றி வேறு ஒன்-டாப்பில். இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். ஸோ வீவ் சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒன்றா கேட்டேன், நிஜமாக நீ தான் எடுத்தியா இந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ. அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்து போ. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ as an actor, you know that. அவங்களும் தமிழில் நடித்தாலும் தெலுங்கில் நடித்தாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிவிட்டு ஒரு கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. இட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல். என்ன இருக்கான்? ஐம் கமிங் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவர் பிஸியாக இருக்கார். அடுத்த படம் நம்ம கால் ஷீட்க்கு பற்றி பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் மித்துல் இஸ் சச் அ லவ். இருக்கான். ஹாய் மித்துல். அங்கேருந்து ஹாய் சொல்கிறப்போ இந்த ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல்
ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு பார்த்தீங்களா என்ன கான்ஃபிடென்ஸில் இருக்கான் பாருங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மித்துல் என்ன பேச போகிறேன், இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாரும் நிறைய பேசுவாங்க, நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவன் இல்லை நான் ரஃபாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாப்பிக்காவா பேசிக்காக படத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம் சருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன். என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுகிற அதுக்குள்ள. பட் ஹீஸ் ஸோ குவிக் அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபில்ம், he's kept Shiva on his toes literally throughout the film. And I think Shivaவோட performance அவ்வளோ ஆர்கானிக்காக வரத்துக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மித்துல் ஆல்சோ. ஏன்னா மித்துலும் சிவா ரெண்டு பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மித்துல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸுங்க. இந்த கிரேஸ் ஆண்டனி நான் ராமோட ஃபஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்னுறாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில். அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள், அவர் ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you in a தமிழ் ஃபில்ம். ஏட்டா இது பொழிக்கும் இல்லை? ஸோ we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. Every scene அவர் புரிஞ்சுக்கிற அவன் சொல்லிக்கலாம்ல, இல்லை ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். ஒன்றை பார்த்து துருன்னே இருக்கலாம். சரி கொஞ்சம் உண்மைகள் பேசுகிறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. பட் எனக்கு சிவாவை 22 வருஷமாக தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போகிறார் என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமாடம் அவனுக்கு ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது, இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும், மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க. அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம் யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகார்கானா DOP Ekambaram has done a lovely job. I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We are all massive fans and students of this man. So எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் இங்கே வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் பிசி சார். இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்னால. அண்ட் ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதில் முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யூ ஆர். எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆர் தேர். ஐ வாண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம், JKS Brothers, 7C7 on the group, and Romeo Pictures for bringing this film on July 4th to theatres. And I want to congratulate Krishan Kutti and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னது தான், ராம் இந்த பூவெல்லாம் வாடுறதுக்குள்ளே அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்தியா ஃபேக்கான பூன்ட்டான் அவன். சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த frequency of your brilliance.
please increase the timing of your excellence and please come to me with more double positives. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாசத்துக்கு ஒரு படத்தோட வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தான் பொருந்தும். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்க ரெண்டு படத்தையும் பாருங்க. ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்துப்போ. We're waiting for you in theaters. I hope you'll show us lots of love. Thank you so much. இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் அன்பு அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க. தனியாக இப்போ போர் அடிக்க திரும்ப நானும் சேர்ந்து போர் அடிக்க விரும்பலை. நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜ் ராம் பக்கத்தில் தான் இருந்தான். ஆனால் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கோம். அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. நான் மாரியை கூப்பிட்டு கேட்டேன், இவன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன். நானும் அதுதான் சார் நினைக்கிறேன். சரி நம்ம என்ன பண்ணலான்னு. இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோடு தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன். விமர்சகர்களுக்காக, திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்ததுனால அதிகமாக பேச வரல. எல்லாருக்கும் வணக்கம். கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் படம் பார்க்கல. அதனால் எனக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி ஓவல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம். இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார், படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு. அதுதான் அதனுடைய இந்த ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன். அண்ட் ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராமை பற்றி சொல்லணுன்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். இட்ஸ் அ வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, வாட் எவர், ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம், அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி க்யூரேட் பண்ணுறோம். ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேறு யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன், என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு. தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு, இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன். அவருமே அதான் சொன்னார், ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு. அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர். இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன். இந்த படத்தோட சம்பந்தமானது இல்லை, பட் அபவுட் ராம். திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம். அதனால் நான் சொல்கிறேன், ராம் வந்து இஸ் அ வெரி கிரேட் டீச்சர். ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு இதில் பேசும்போது பேசணும், ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு
ராம் ஹஸ் பீன் அ கைடு லைக் சவுத் இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார், எல்லாரையும் கைட் பண்ணுறாரு, இன்ஸ்பயர் பண்ணுறாரு. இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர். ஐ ஹாவ் அன் இன்ஸ்டிடியூட். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அதில் அந்த ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர். அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா 50%லேருந்து 60% வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். நன்றி. அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி, மாரிக்கும் நன்றி. ஏன்னா வந்து பாலுமகேந்திரா சாருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில். இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வரமாட்டார், நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டார். இந்த இடம், இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ வெரி மச். நான் இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன். பாலாண்ணா வந்து எனக்கு காலேஜ்லேயும் சீனியரு, சார்ட்டையும் சீனியர், வெற்றி ஒர்க் டுகெதர். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2007 கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்தில் 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலுமகேந்திரா சாரினுடைய மிச்சங்கள், இல்லாட்டி அவர் போட்ட ரோட்டில் நடந்திருக்க 3 பேர். ஸோ பாலுமகேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் வில் பி சீயிங் அஸ் ஃப்ரம் சம்வேர். தேங்க்யூ. அப்புறம் பாலுமகேந்திராவுக்கு ரொம்ப பிடிச்ச, அவரோட அசிஸ்டன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர் வந்து ராம் தான். தேங்க்யூ.